இன்னைக்கு Thursday மார்னிங். இன்னைக்கோட மார்னிங் ரொம்ப கேஷுவலா, ஸ்லோவா ரொம்பவே ப்ளசன்ட்டா போச்சு. ஏன்னா நேத்தே நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கம்ஃபர்ட் ஃபுட் தக்காளி சாதம், அதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு குடுத்துரணும்னு சொல்லிட்டு. தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் 2மே சேர்த்து செய்யறதுக்கே எனக்கு சாலிடா 30 மினிட்ஸ் கூட ஆகல. தக்காளி சாதம் ரெசிபி வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சூப்பரா வந்திருக்கு. ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு பெருசா எதுவும் பேக் பண்ணல. ஜஸ்ட் ஆப்பிள், கேரட் மட்டும் தான் பேக் பண்ணி குடுத்துருக்கேன். என் பையனுக்கு ஒரு பனிஷ்மென்ட். வீட்ல எதுவுமே ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுத்ததுனால வேற எந்த ஸ்நாக்ஸுமே வீட்ல இல்ல. சார் இத தான் சாப்பிட்டு ஆகணும். எவ்வளோ சொல்லியும் கேட்காம ரெகுலரா டின்னர் டைம்ல சார் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, அப்புறம் டின்னர் ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல. வீட்ல ஸ்நாக்ஸ் இருந்தா தானே உன் இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிடுற. நான் வாங்கியே வைக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன். குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுத்துட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. லைஃப்க்கான சின்ன தியரியை கூட இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய தப்பு வேணாலும் செஞ்சுட்டு போ. ஆனா சொன்னா திருத்திக்கணும். அந்த தப்பை அடுத்து பண்ணக்கூடாது. எவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்தாலும் இந்த மாதிரி அப்பப்போ குரங்கு சேட்டை பண்ணி அம்மா பிபியை ஏத்துறதுல இவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னே தெரியல. ஈவினிங் வாடா பாத்துக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு.